ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம நீங்கள் பார்க்குறது என்னன்னா சுதந்திர தினம், அதாவது இந்தியாவோட சுதந்திர தினமுடைய நிகழ்ச்சி அன்னைக்கு அதை நம்ம செலிப்ரேஷன் பண்ணதுனால ஃபோர்ஸில் இருந்து டான்ஸ் கூட இருந்து செலிப்ரேஷன் பண்ண, அதாவது வந்த சிறப்பு அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு இப்படி வந்திருக்க ஆடியன்ஸுக்கு எல்லாருமே சந்தோஷப்படுறவங்க டான்ஸ் கூட நாய் நமக்கு எந்த மாதிரி தான் நமக்கு செய்யக்கூடியது, நாயை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து பவுண்டிங் 2 பேர்த்துக்கு எந்த அளவு பவுண்டிங்கில் நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவு நாயை வந்து நல்லா செய்யும். நம்ம சொல்கிறத சொல்கிறது, அதாவது ஒரு இடத்துல ஒபிடியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஒபிடியன்ஸ் பார்த்து உட்காருது, எந்திக்கிறது, விளையாடு, அந்த ஜம்ப் பண்ணுறது எல்லாமே அதோட ஹேண்டில் அதாவது அதை மாஸ்டர் அதை வந்து சரியான முறையில் பராமரித்து சரியான விதத்தில் வந்து சரியான டைமுக்கு அதாவது பண்ணுறது பண்ண வைக்கிறது வந்து அதை கவனிக்கூடியதான் ஹேண்ட்லர்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட்லர் டாக் 2 பேர்த்துக்கும் ஆள்மேல், அதாவது என்னென்னா 2 பேர்த்துக்குள்ள ரிலேஷன் பவுண்டிங் வந்து ரொம்ப அதாவது பாருங்க. நான் வந்து அவர் ஹேண்ட்லர் என்ன, அதாவது முதலாளி என்ன சொல்கிறாரு, முதலாளின்னு சொல்லலாம். ஹேண்ட்லர் அது கையாளர் என்ன சொல்கிறாரோ அதை பற்றி கேட்குவார். அதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எப்படி ஜம்ப் பண்ணுறது, எப்படி ரோல் பண்ணுறது, இதில் வந்து எப்படிலாம் ஜம்ப் பண்ணி ரோல் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுபோக அங்குள்ள ஆடியன்ஸ் எல்லாமே வந்து அதை கவனிப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஒரு விலங்கை வந்து நம்ம எவ்வளோக்குள்ள வந்து நம்ம அதை வந்து பராமரித்து அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறையா விஷயங்கள் தான் சுதந்திரம் வந்து நம்ம ஈஸியாக பெற்றுதான். அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் போராடி வெற்றி, அதில் ஒரு டிசிப்ளினை வந்து ஃபாலோ பண்ணணும், ஒழுங்கு. அதே மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு ஒழுங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ஈஸியாக எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் அந்த சிறப்பு இருந்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு மரியாதை செஞ்சு சல்யூட் பண்ணி அடுத்து அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லி வணக்கம் நாயை சொல்ல வச்சு அடுத்த நாயை ஹேண்ட்ஷேக் கொடுக்குறது, அதை பார்த்து எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். இதுபோல் நம்மளுடைய செயல்களால் பிறகு வந்து மகிழ்ச்சி படுத்தலாம். அது போக நம்முடைய எண்ணங்கள் எப்போதும் வந்து தூய்மையாக இருக்கும். அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து பர்ஃபெக்டாக ஒரு டிசிஷனோட செய்யணும். அப்போது தான் நம்மளை வந்து நம்மளோட இதில் வந்து நம்ம கரியர் சக்ஸஸ் ஆகும். அதுபோக நம்மளோட பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இதாக பண்ணி இதெல்லாம் வந்து உடனே சொன்ன உடனே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுக்கு இந்த இது பண்ணதுக்கு உச்சியை வந்து இதனால் ப்ராப்பரான முன் தயாரிப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா தயார் பண்ணி தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நம்மளும் எதை செய்யணும்னா முன் தயாரிப்போடு இருங்க, எதை நம்ம சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்கள், எதுனாலும் நம்ம சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்.